So, before we come to the Lord's Supper this evening, இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய பந்திக்கு நாம் வருவதற்கு முன்பதாக this letter, 2 Timothy, is called a pastoral letter. Actually, it is not one, but it is what people call it. And I would like to go through some of these words in this letter. இந்த 2 தீமோத்தேயுவின் புத்தகமான பொதுவாகவே ஒரு போதக நிருபம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த நிருபத்தினுடைய ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். It's a very personal letter from Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலிடமிருந்து எழுதப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு கடிதமாய் இருக்கிறது. Written to his spiritual son Timothy before he can go to the Lord. தம்முடைய கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் அவர் கடந்து செல்வதற்கு முன்பதாக தம்முடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு அவர் எழுதினதான ஒரு கடிதம். Normally when you see death on the horizon in your personal life, சாதாரணமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மரணம் என்பது நம்மை சந்திக்கிறதான அந்த நாட்களிலே SBS children can go. Again, I missed it. Sorry, you can go now. SBS பிள்ளைகள் நீங்க போகலாம், மன்னிக்கவும் நான் மறந்துவிட்டேன். I would like to have a big board there saying SBS, 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 then I will know. ஒரு முறை SBS அப்படின்னு எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு தகவல் பலகை இருந்தால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். So anyway, this man had a very excellent relationship with Timothy, for example. எப்படி இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தீமோத்தேயு கூட ஒரு அற்புதமான ஒரு உறவு இருந்திருக்கிறது. What is really extraordinary in this relationship? இந்த உறவிலே மிக அற்புதமான ஒரு காரியம் அல்லது அசாதாரணமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், Timothy was not fully Hebrew in nature. தீமோத்தேயு முற்றிலுமாக ஒரு யூதன் என்று சொல்லிவிட முடியாது. This is what we would call today we will call he comes from a mixed family. அதாவது ஒரு கலப்பினமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லி ஒருவேளை இன்றைக்கு நாம் சொல்லுவோம். It is very extraordinary that this man who called himself a Hebrew of the Hebrews, இந்த மனிதன் தன்னை எபிரேயருக்கு பிறந்த எபிரேயன் என்று சொல்லி அழைத்துக் கொள்கிறார். he had an excellent relationship, most probably the closest relationship to a person who came from a mixed background. ஆனால் ஒரு கலப்பினமான ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்ததான இந்த தீமோத்தேயு கூட அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்ததான அந்த அற்புதமான ஒரு இணைப்பு. Nothing you read about the father of Timothy. தீமோத்தேயுனுடைய தகப்பனை பற்றி நாம் எங்கும் வாசிக்க முடியாது. Read about his grandmother and also the mother. அவங்களுடைய பாட்டியை பற்றி அவருடைய தாயை பற்றி நம்மால் வாசிக்க முடியும். And their role in instilling faith to this young boy. அவர்களிடமிருந்து ஒரு அற்புதமான ஒரு விசுவாசமானது இந்த அருமையான இளைஞனுடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்க வேண்டும். I personally believe families play a great role in the growth of faith in the lives of these children. தனிப்பட்ட விதத்தில் விசுவாசிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், குடும்பங்களிடமிருந்து விசுவாசமானது பிள்ளைகளுடைய வாழ்விலே அற்புதமாக அது கடத்தப்படுகிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Sometimes you have a grandmother who really prays for you. சில நேரங்களிலே உங்களுக்காக நன்றாக ஜெபிக்கக்கூடிய ஒரு பாட்டி இருந்திருக்கலாம். And also a mother or father who are totally committed to your future. அல்லது உங்களுடைய எதிர்காலத்துக்காக தங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்திருந்ததான ஒரு தாயோ ஒரு தகப்பனோ உங்களுக்கு இருந்திருக்கலாம். This man is slowly going towards his death in the future. இப்பொழுது அப்போஸ்தலனாகிய இப்பொழுது மெதுவாக தன்னுடைய மரணத்தை நோக்கி அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். One day he is going to put his neck on a log. ஒரு நாள் தன்னுடைய கழுத்தை ஒரு கட்டையின் மீது அவர் வைக்க போகிறார். And they are going to chop his head off one day. ஒரு நாள் அவருடைய கழுத்தை வெட்டி அவரை கொலை செய்ய போகிறார்கள். I do not know what you and I will write in such a situation. நீங்களும் நானுமாக இருந்தால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதி இருப்போம் என்று எனக்கு தெரியவில்லை. Maybe some of us will write about an imminent death and the fear that is within us. ஒருவேளை நம்மில் ஒரு சிலர் நமக்குள்ளே வருகிறதான மரணத்தை குறித்ததான பயங்களை பற்றி நாம் கடிதங்களை எழுதி இருக்கலாம். But the topics that are running through the mind of this man is totally different. ஆனா இந்த மனுஷனுடைய எண்ணங்களிலே வருகிறதான தலைப்பை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. He is concerned about the gospel. இப்பொழுது சுவிசேஷத்தை பற்றி அவர் மிகவும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறதை பார்க்கிறோம். He is concerned about the church that he is going to leave behind. அவர் விட்டு போகிறதான சபையை குறித்ததான அவருக்கு இருக்கிறதான அக்கறையை நாம் பார்க்கிறோம். He is concerned about the future of Timothy. தீமோத்தேயுனுடைய எதிர்காலத்தை பற்றி அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். He says, I am going to go away to the Lord. நான் சீக்கிரமாக கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் போய் சேர போகிறேன். But I am going to give the baton to you in this relay race. ஆனா இந்த தொடர்ச்சியான ஓடுகிறதான இந்த ஓட்டத்திலே அடுத்ததாக இந்த விளக்கை உன்னுடைய கரத்திலே நான் கொடுக்க போகிறேன். I have fought the fight and I am finishing the race now. இப்பொழுது என்னுடைய ஓட்டத்தை நான் வெற்றிகரமாக ஓடி முடித்து விட்டேன்.
விட்டேன், என்னுடைய விசுவாச ஓட்டமானது நிறைவேறப் There is a போகிறது. crown of righteousness waiting for me now. எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. This is how the Greeks saw at the end of the race there was a crown full of fig leaves, for example. இப்படிதான் கிரேக்கர்கள் தங்களுடைய ஓட்டப்பந்தயத்தினுடைய முடிவிலே அத்தி இலைகளான ஒரு அருமையான ஒரு கிரீடத்தை செய்து அந்த பந்தயத்தினுடைய வெற்றியாளர் தலையின் மீது வைப்பார்கள். He says, God is already waiting for me at the end of the race. இந்த விசுவாச ஓட்டத்தினுடைய முடிவிலே தேவன் எனக்காக ஏற்கனவே காத்து கொண்டிருக்கிறார். But I'm also concerned about you to leave you behind on this planet. ஆனா இந்த பூமியிலே உன்னை நான் விட்டு செல்லப் போகிறேனே, அதை பற்றியும் எனக்கு அக்கறை இருக்கிறது. You have been a faithful son to me. இதுவரைக்கும் நீ எனக்கு ஒரு விசுவாசமான ஒரு குமாரனாக At one இருந்திருக்கிறாய். place in the New Testament he says, this is the boy who really thinks like me. ஒரு இடத்திலே தீமோத்தேயை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னுடைய இதயத்தை போல இருக்கிறதான இந்த தீமோத்தேயு. You know, in ministry it's not so easy to find people who really think like you. ஊழியத்திலே உங்களைப் போலவே சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு எளிமையான ஒரு காரியம் அல்ல. Yes, people will be with you physically. நிச்சயமாகவே சரீர பிரகாரமாக சிலர் உங்களோடு கூட இருப்பார்கள். They will have different notions, different imaginations. ஆனா அவர்களுடைய உள்ளத்திலோ வித்தியாசமான கற்பனைகள், வித்தியாசமான எண்ணங்கள், நோக்கங்கள் இருக்கும். I personally believe it is good so that we have different directions and notions and visions. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வித்தியாசமான தரிசனங்களும் எண்ணங்களும் நோக்கங்களும் இருக்கிறது நல்லதுதான். But to understand the heart of your leader is very, very important. ஆனால் உங்களுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிறதான மனுஷனுடைய இதயத்தை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. My race is going to finish, my fighting is going to finish. இப்பொழுது என்னுடைய ஓட்டமானது முடிய போகிறது, என்னுடைய விசுவாச ஓட்டமானது இப்பொழுது நிறைவேற போகிறது. Above all, it is so important that I've kept my faith. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேனே, அதுதான் மிக You முக்கியமானது. know, sometimes we can start our faith in a very bombastic manner sometimes. சில நேரங்களிலே நம்முடைய விசுவாச ஓட்டத்தை மிக அற்புதமாக மிக பெரிய அளவிலே நம்மால் ஆரம்பிக்க But முடியும். how we are going to finish our race, that is the most important thing. ஆனால் கடைசியிலே அதை நாம் எவ்வாறாக முடிக்க போகிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானதாக In the இருக்கிறது. first half of our life, we can be really excellent to God. முதலிலே நம்முடைய பாதி ஓட்டத்திலே ஆண்டவருக்காக மிகப்பெரிய காரியங்களை நாம் அற்புதமானதாக But செய்திருப்போம். sometimes the second half could be totally disastrous. ஆனால் சில நேரங்களிலே நம்முடைய இரண்டாவது பாதி ஓட்டமானது மிக மிக மோசமானதாக முடிவடைய This முடியும். man is just running to God right now, towards God right இந்த now. மனுஷன் இப்பொழுது தேவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். And he says, I know after I go from here, this is what in Acts chapter 20 he's writing now. சொல்லுகிறார், நான் போன பின்பு என்ன நடக்க போகிறது என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். I think this thought from Apostle Paul was really from God. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த எண்ணமானது நிச்சயமாகவே தேவனிடமிருந்து தான் வந்திருக்க You know, வேண்டும். he is leaving Jerusalem towards Rome right now. இப்பொழுது அவர் எருசலேமிலிருந்து ரோமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். And as he was leaving to Jerusalem, அவர் எருசலேமை நோக்கி போய் கொண்டிருந்தான் அந்த நேரத்துல he said, I want to meet the leaders of Ephesus right now. எபேசுவில் இருக்கிறதான தலைவர்களை நான் சந்திக்கும்படியாக விரும்புகிறேன் என்று I சொன்னார். personally believe it was a thought put into the heart of Apostle Paul from God himself. அது தேவனிடமிருந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்ததான ஒரு எண்ணம் என்று சொல்லி நான் If you விசுவாசிக்கிறேன். know the background in Acts chapter 20, for example, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணியை நீங்க வாசித்து you know, பார்த்தா sometimes it can be a teary farewell when you leave people behind in your ministerial life. சில நேரங்களிலே ஊழியங்களிலே ஜனங்களை விட்டு நீங்கள் நிரந்தரமாக கடந்து போகிறதான அந்த சூழ்நிலை எவ்வளவு கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். Those who are in apostolic ministry know this feeling by heart. நிச்சயமாகவே அப்போஸ்தலன் அழைப்பு எடுக்கிறதான ஒவ்வொரு மனிதருக்கும் இது எப்படிப்பட்ட உணர்வு என்பது அவர்களுக்கு நன்றாக You know, தெரிந்திருக்கும். once I went to the United States to preach in a conference. ஒருமுறை அமெரிக்கா தேசத்திற்கு பிரசங்கம் பண்ணும்படியாக நான் கடந்து சென்றிருந்தேன். I lived in the house of a pastor and his family. அங்கிருந்தான் ஒரு போதகருடைய வீட்டிலே அவருடைய குடும்பத்திலே நான் தங்கி வந்தேன். And this lady was pregnant, I think in the 8th month or something. அந்த சகோதரி அப்பொழுது 8 மாதம் கர்ப்பமாக இருந்தார்கள். And all the work she did for me at the time. அந்த நேரத்தில் எனக்காக அவர்கள் செய்த எல்லா வேலைகளையும் நான் பார்த்தபோது She prepared the food, prepared the room, everything was perfect. அவர் எனக்காக உணவை ஆயத்தப்படுத்தி என்னுடைய அறையை சுத்தப்படுத்தி என்னை கவனிக்கும்படியாக எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்தார்கள். And after 6 days I said, I have to go back. 6 நாட்களுக்கு பிற்பாடு நான் சொன்னேன், இப்பொழுது நான் திரும்பி செல்ல வேண்டும் என்று. And on the day I left, அந்த நாளிலே அந்த வீட்டை விட்டு நான் கடந்து சென்ற போது this pastor and his wife hugged me and wept their heart out. அந்த போதகரும் அவருடைய மனைவியும் என்னை கட்டி இணைத்து அவர்கள்
அவர் இருதயமே உடையும்படியாக அப்படி The அழுதார்கள். pastor said, and his wife said, we do not know whether we are going to meet you again. அந்த போதகரும் அவருடைய மனைவி சொன்னார்கள், இனிமேல் நாங்கள் உங்களை பார்க்க போகிறோமா இல்லையா என்று எங்களுக்கு I தெரியாது. said, Christians never meet for the last time. நான் சொன்னேன், கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் கடைசியாக சந்திப்பதே We இல்லை. never meet for our last time. ஒருபோதும் கடைசியாக இந்த பூமியிலே Yes, சந்திப்பதில்லை. I may go back to Germany or to India, ஒருவேளை நான் ஜெர்மனிக்கு திரும்பி போகலாம் அல்லது இந்தியாவுக்கு திரும்பி போகலாம். but I will meet you surely in the presence of Jesus one ஆனால் day. நிச்சயமாக இயேசுவின் பிரசன்னத்திலே ஒரு நாள் நாம் சந்திப்போம் என்று சொன்னேன். This man calls all the leaders of Ephesus right now. இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவில் இருக்கிறதான எல்லா மூப்பர்களையும் He வரவழைத்து, says, I want to see you before I go. நான் போவதற்கு முன்பதாக உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்க விரும்புகிறேன். Prophetic messages are not very positive. தீர்க்க தரிசனமான செய்திகள் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில சாதகமாகவே இருப்பதில்லை. You know, in this incident, the prophetic message about the future of Apostle Paul was not very positive. எதிர்காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நடக்க போகிறதான அந்த தீர்க்க தரிசன செய்தி இப்பொழுது அவருக்கு சாதகமாக வரவில்லை. All the believers weep, the churches are weeping right now. அங்க இருக்கிறதான சபை அழுகிறது, அங்க இருக்கிறதான மூப்பர்கள் அவரை பார்த்து கண்ணீர் விடுகிறார்கள். If you go, you are going to suffer. நீங்கள் போனால் அங்கே நிச்சயமாக பாடுகளை சந்திக்க But போகிறீர்கள். for Apostle Paul, it was a warning for the future. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை பொறுத்த வரைக்கும் அது எதிர்காலத்தை குறித்ததான ஒரு எச்சரிப்பாக But this இருந்தது. prophetic word, these prophetic words never stopped him from carrying on. ஆனால் இந்த தீர்க்க தரிசன செய்தியானது தொடர்ந்து அவர் எருசலேமை நோக்கி போவதை அவரை தடுத்து நிறுத்தவில்லை. You know, sometimes prophecies, word of prophecies can be a warning and alert. சில நேரங்களிலே தீர்க்க தரிசன செய்திகள் நம்மை எச்சரிக்கலாம், நம்மை ஆயத்தப்படுத்தலாம். But you will say, you know, fulfilling God's promises is much more important. ஆனால் இவை எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுவதுதான் மிக மிக முக்கியமானதாக Yes, I இருக்கிறது. know this is going to happen. ஆம், நிச்சயமாக எனக்கு தெரியும் நான் பாடுகளை சந்திக்க போகிறேன் என்று. Everyone is weeping on the beach when you know the incidents at that time. அந்த எபேசுனுடைய கடற்கரையை விட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் புறப்படும் பொழுது எல்லோரும் அழுவதே நாம் And வாசித்திருக்க then he முடியும். says to the leaders in Ephesus, அதற்கு பிற்பாடு எபேசுனுடைய மூப்பரை பார்த்தவர் I சொல்கிறார், know that after my departure, fierce wolves will come in amongst you, நான் போன பின்பு மந்தியை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். not sparing the flock. மந்தியை தப்ப விடாத ஓநாய்கள். And from among your own selves will arise men speaking perverse things to draw the disciples after them. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று He சொன்னார். says you have to be ready for all the challenges. இந்த எல்லா சவால்களுக்கும் நீங்கள் ஆயத்தமாயிருக்க வேண்டும். But now, after a few years, ஆனா ஒரு சில வருடங்களுக்கு பிற்பாடு you see the words of Apostle Paul being fulfilled now. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க Now முடியும். he's writing to his spiritual son Timothy right now. இப்பொழுது தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு அவர் எழுதுகிறார். You know, you must understand this. ஒரு காரியத்தை நீ புரிந்து கொள்ள In வேண்டும். the last days, there will come times of stress. கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. For men will be lovers of self. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் They'll be lovers of money. பணப்பிரியராயும், They will not be people who like really God, love God. அவர்கள் தேவனை நேசிக்கிறவர்களாக அல்ல, They want to love pleasures around them. அவர்கள் தங்களை சுற்றி இருக்கிறதான இன்பங்களை அவர்கள் விரும்புகிறவராக காணப்படுவார்கள். They will love themselves. அவர்கள் தற்பிரியர்களாக இருப்பார்கள். They will love money, for example. அவர்கள் பணப்பிரியராக இருப்பார்கள். They are running after pleasures. அவர் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷங்களை பார்த்து அதற்கு பின்பாக And they will ஓடுகிறவர்களாக not be இருப்பார்கள். loving God. அவர்கள் தேவனை நேசிக்கிறவர்களாக இருக்க And மாட்டார்கள். this, my son, you must understand now. என்னுடைய மகனே, இதை நீ நன்றாக அறிந்து கொள் என்று You know, சொல்கிறார். sometimes we can totally come to a wrong conclusion when you speak about the last days. சில நேரங்களிலே கடைசி காலங்கள் என்கிறதான வார்த்தையை படித்தவுடன் நாம் தவறான ஒரு எண்ணத்துக்கு வர முடியும். The last days began with the first advent of Jesus. கடைசி நாட்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகை நாட்களிலிருந்தே ஆரம்பிக்கிறது. And it's going to end during the second advent of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை எப்பொழுது வரப்போகிறதோ அது வரைக்கும் கடைசி நாட்கள் தான். You know, sometimes there can be more radical last days within these last days. சில நேரங்களில் இந்த கடைசி நாட்களுக்குள்ள மிக தீவிரமான கடைசி நாட்கள் என்று சொல்லி நாம் வைத்திருக்கிறோம். But the last days started when Jesus came to the ஆனா planet. கடைசி நாட்கள் எப்பொழுது ஆரம்பித்தது என்றால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது முதலாவது பூமிக்கு வந்தாரோ அப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. Apostle Paul is not writing to Timothy and say, in the future it's going to come. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதவில்லை எதிர்காலத்தில் இப்படி நடக்க போகிறது என்று. No, you are already in the last அவர் days. சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுதே கடைசி நாட்களிலே தான் இருக்கிறீர்கள். And because you are in the midst of such people, நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் இருக்கிறபடினால flee from them. அவர்களை விட்டு விலகுங்கள், அவரை விட்டு விலகி ஓடுங்கள். Don't you keep any touch with any of these fellows. அப்படிப்பட்ட நபர்களோடு கூட நீங்கள் எந்த உறவும் வைத்துக் கொள்ள வேண்டாம். You know, Apostle Peter
preached on the day of Pentecost like this. அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்தெகோஸ்தே நாளின் போது பிரசங்கித்த போது இப்படி In the last சொல்கிறார். days I will pour out my spirit. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். And this is what you see in fulfillment today. அதைத்தான் இன்று நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னார். And when you go to Hebrews chapter 1, the first 3 verses, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை நம்ம வாசித்து in பார்க்கும்போது the last days the Son has spoken. கடைசி நாட்களிலே தமது குமாரன் மூலமாய் அவர் பேசினார் என்று நாம் You know, பார்க்கிறோம். some of the most beautiful verses in the whole of the New Testament. முழு புதிய ஏற்பாட்டிலேயுமே மிக அற்புதமான அழகான வசனங்கள். Hebrews chapter 1, the first 3 verses. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்கள் என்று In சொல்லுவேன். the last days the Son has spoken already. கடைசி நாட்களிலே தமது குமாரன் மூலமாய் அவர் திருவுரம் The பற்றினார். revelation you have fully from the Lord Jesus Christ. இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறதான வெளிப்பாடானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. And when he leaves Timothy behind, அந்த நாளிலே தீமோத்தேயை விட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் செல்லும்போது you know, I'm sure it was not easy for Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அது ஒரு எளிதான காரியமாக இருந்திருக்காது என்று நினைக்கிறேன். He says later on in this epistle, அதற்கு பிற்பாடு அந்த நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், I would like to see you. நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன். Come to me as quickly as possible. சீக்கிரமாக என்னிடத்தில் வர நீ ஜாக்கிரதைப்படு. It's going to get cold in winter in Rome. இப்பொழுது ரோமிலே குளிர்காலம் வரப்போகிறபடினாலே Please bring my mantle. தயவு செய்து என்னுடைய மேலங்கியை எடுத்து வா. You know, this is an epistle I usually cannot read without weeping. இந்த நிருபத்தை நான் வாசிக்கும்போது கண்ணீர் விடாமல் என்னால் வாசிக்கவே முடியாது. All the suffering what this man went through. இந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில பட்டதான பாடுகள். Some years ago, I was standing inside a catacomb in the city of Rome. சில வருஷங்களுக்கு முன்பதாக இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதான அந்த குகைகளிலே நாம் பார்க்கும்படியாக ரோமிற்கு நான் கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு Maybe the கிடைத்தது. room was 3x3 or 4x4. அந்த இடத்துல அந்த சிறைச்சாலையை பார்த்தால் ஒருவேளை 3x3 4x4 அந்த அளவு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். Everything was black sand. எல்லாம் உள்ளுக்குள்ள ஒரே கருப்பு மண். And I went inside and said, he should have been in one of these rooms. அதுக்குள்ள போய் நான் பார்த்தபோது இப்படிப்பட்ட ஒரு அறைகளில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அடைத்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். What a torturous way he had to go through because of the gospel. சுவிசேஷத்து நிமித்தமாக அவர் அனுபவித்ததான பாடுகள் தான் எத்தனை எத்தனை. You know, we speak very often about sacrifice. மிக அடிக்கடியாக தியாகம் என்று சொல்லி நாம் சொல்லிக் We கொள்கிறோம். speak a lot about commitment. நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பு என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். We speak so much about giving everything away to Jesus. இயேசுவுக்காக எல்லாவற்றையும் கொடுப்பதை பற்றி நாம் பேசுகிறோம். But nothing can be compared to the sufferings this man had to go through. ஆனால் இந்த மனுஷன் அனுபவித்ததான பாடுகளோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைக்கு நாம் செய்வது ஒன்றுமே கிடையாது. The book of history says like this. வரலாற்றினுடைய புத்தகம் இப்படி சொல்லுகிறது. Most probably he was betrayed by the church himself, that he had to be beheaded at the last end. அநேகமாக அவர் சாபித்த ஒரு சபையின் மூலமாகத்தான் அவர் கடைசியிலே காட்டி கொடுக்கப்பட்டு சிறைச்சேதம் பண்ணி இருக்கப்பட வேண்டும் என்று Yes, he சொல்கிறார். was released out of jail. நிச்சயமாகவே அவர் சிறைச்சாலையிலிருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டார் தான். And then he had to come back. ஆனா அதுக்கு பிற்பாடு அவர் திரும்பி வர வேண்டியதா And இருந்தது. then they just chopped his head. அதற்கு பிற்பாடு அவருடைய தலையை சிறைச்சேதம் பண்ணினார்கள். Do you know why I'm telling you all this? இது ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா? You know, this apostle Paul is so concerned about the church of Jesus. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய சபையை குறித்து அவ்வளவு அக்கறை உள்ளவராக இருந்த ஒரு I am நபர். going through birth pangs there that Christ is formed within you. அவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே கிறிஸ்து இயேசு உருவாக்கப்படும்படியாக நான் பிரசவ வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். You know what pain this man should have gone through. அப்படியானால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான ஒரு வேதனையை அவர் அனுபவித்திருக்க But he வேண்டும். says, I am going through birth pangs so that Christ is formed within you. கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். And he says, Timothy, you must be very careful. தீமோத்தேயுவே, நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். Preach the gospel properly. சுவிசேஷத்தை நீ அறிவிக்கும்படி ஜாக்கிரதைப்படு. Preach the gospel properly. சுவிசேஷத்தை நீ அறிவிக்கும்படி ஜாக்கிரதையாயிரு. Whether you have time or without time. உனக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் Never stop preaching the gospel. திருவசனத்தை உபதேசம் பண்ணுகிறதிலே நீ நிறுத்தாதே. Because the word is going to be the pillar of the church. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை தான் தேவனுடைய ஆலயத்தினுடைய தூணாக இருக்க It's போகிறது. one of the most wonderful verses about the church of Jesus.
Jesus. இயேசுவின் சபை குறித்ததான அற்புதமான வசனங்கள். The word is going to be the pillar of his church. கர்த்தருடைய வார்த்தை தான் தேவனுடைய ஆலயத்தின் தூண்களாக இருக்க So போகிறது. preach the word of God. Preach the word of God. எனவே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணு. Dear brothers and sisters, we need to hear the word of God. கருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க At வேண்டும். times we hear everything possible in this world, சில நேரங்களில் இந்த உலகத்திலே நம்மால் கூடிய எல்லா காரியங்களையும் நாம் கேட்க but முற்படுகிறோம். very few people are there who really expound the word of God. ஆனால் ஒரு சிலர் தான் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு சரியாக விளக்கி காண்பிக்கிறார்கள். Some people say, I am seeing this, I am seeing this. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், நான் இதை பார்க்கிறேன் அதை பார்க்கிறேன் Oh, என்று. God is telling me this about you. ஆண்டவர் உன்னை பற்றி எனக்கு இதை வெளிப்படுத்தினார். But you know, if you know the Bible very well, ஆனால் உங்களுக்கு வேதாகம் நன்றாக தெரிந்திருந்தால் it's almost like having a mirror before you all the days of your life. உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய முகத்துக்கு முன்பதாக ஒரு கண்ணாடியை வைத்திருப்பதை போலத்தான் This Bible will tell you what you are really. இந்த வேதாகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் உண்மையிலேயே நீங்கள் யார் என்று. And it says, be careful about the situation now. இப்பொழுது இருக்கிறதான சூழ்நிலையை பற்றி நீ ஜாக்கிரதையாயிரு. You are living in perilous times. இப்பொழுது மிக கொடிய காலங்களிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். There's going to be a lot of pain and stress upon your life. உன்னுடைய வாழ்க்கையில மிக அதிகமான வேதனைகளும் வலிகளும் இருக்கும். Once people like themselves and like money, ஒருமுறை எப்பொழுது ஜனங்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் மாறுகிறார்களோ, when they are after pleasures in their lives, எப்பொழுது தங்களுடைய வாழ்க்கையில சுகபோக பிரியராக மாறுகிறார்களோ, they don't care much about God in their personal lives. அதற்கு பிற்பாடு தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவனை பற்றி அக்கறை கொள்வதே இல்லை. This is what happening in many nations today. இதுதான் இன்றைக்கு அநேக தேசங்களிலே நடந்து When they கொண்டிருக்கிறது. were poor, some families, they were always after God. ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே தரித்திரமான ஏழ்மையான நிலைமையில் இருக்கும் பொழுது எப்பொழுதும் தேவனை தேடிக் They were கொண்டிருப்பார்கள். always getting hold of the feet of Jesus. எப்பொழுதுமே இயேசுவின் பாதத்தை பற்றி பிடித்துக் கொண்டே இருப்பார்கள். But after, when money is amassed in the bank accounts, ஆனா எப்பொழுது அவருடைய வங்கி கணக்கிலே பணம் பெருக்கெடுத்து வருகிறதோ, all the eyes are fixed on these bank accounts. அவருடைய கண்களெல்லாம் எப்பொழுதுமே வங்கியில் இருக்கிறதான பணத்தை நோக்கித்தான். Maybe they have shares in the banks. ஒருவேளை வங்கியிலே அவர்கள் அங்கங்கே பங்குகளை வைத்திருக்கலாம். They cannot sleep properly அப்பொழுது அந்த நேரத்திலெல்லாம் அவங்களுக்கு சரியான தூக்கமே வராது. because they do not know what's happening around the world. ஏன்னா இப்போ உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. Oh, one small war can demolish the entire ஒரு savings. சின்ன யுத்தம் வந்தா போதும் அவங்களுடைய முழுமையான அவங்களுடைய சேமிப்பு போய்விடும். All the shares can tumble down in a few seconds. எல்லா பங்குகளும் ஒரு சில வினாடிகளிலே கீழே வந்து விட முடியும். One of the greatest men about shares when I was working in the bank, நான் வங்கியிலே வேலை செய்து கொண்டிருந்த பொழுது இந்த பங்கு சந்தையில் அதிகமாக முதலீடு செய்த ஒரு மனிதன். he's a very excellent fellow, but he is a very witty guy. இந்த மனுஷன் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு மனிதர், அதே போல மிகவும் நகைச்சுவை சொல்லக்கூடியவர். He knew the shareholding business exactly. அவருக்கு நன்றாக தெரியும் இந்த பங்கு சந்தை வியாபாரம் எப்படி நடக்கிறது. One person asked him, sir, what do you think about buying shares? ஒருவர் அவரை பார்த்து கேட்டார், இந்த பங்குகளை வாங்குவதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? He says, if you have money to lose, go to shares. நீங்க பணத்தை நஷ்டப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா போய் பங்குகளை வாங்குங்கன்னு சொன்னார். If you have extra money, do this. உங்களுக்கு பணம் அதிகமா இருக்கா, செலவு பண்றதுக்கு தெரியலையா, அதனால Because you will have shares and one war will start somewhere in Iran or the United States. நீங்க பங்குகளை வாங்கி வச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு யுத்தம் ஆரம்பிக்கும், ஈரான்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல. And this happens in the middle of the night. திடீர்னு நடு இரவுல கூட அது நடக்க முடியும். And when you open the newspapers, காலையில எழுந்து நீங்க செய்தித்தாளை திறந்த உடனே your shares have gone down 300%. உங்களுடைய பங்குகள் 300% கீழே போயிருக்கும். One nation gets a cold, ஒரு தேசத்துக்கு சளி பிடிச்சா போதும், and then you have heavy fever. அதுக்கப்புறம் இங்க உங்களுக்கு அதிக ஜுரமே வரும். And this is what this man is writing there in his book. இதுதான் அந்த மனிதர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி I வைத்திருந்தார். really enjoyed reading that book at that time. அந்த புத்தகத்தை அந்த நேரத்துல வாசிக்கும் போது நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு கூட வாசித்தேன். But when people begin to love money, ஜனங்கள் எப்பொழுது பணப்பிரியராக மாறுகிறார்களோ, and through this money they come to a lot of pleasures, இந்த பணத்தினால் அவர்கள் அநேகமாக சுகபோக பிரியராக மாறுகிறார்கள். and they are totally disobedient to God in their lives. அதற்கு பிற்பாடு தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக And மாறுகிறார்கள். normally, of course, when you have money, you become proud. நீங்க பணம் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அகந்தை உள்ளவர்களாக மாறுகிறீர்கள். And very few people are humble when they have a position or money, I tell you. ஒரு சிலர் மட்டும்தான் இந்த உலகத்திலே அதிகமான பணத்துடனும் நல்ல பதவியுடனும் மிகுந்த தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். I have met a few people in this world like this. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிலரை நான் சந்தித்திருக்கிறேன். They are in a very high position. அவங்களுடைய வாழ்க்கையில மிக உயர்ந்த பதவி வகித்தவர்கள் தான். The pedigree is very high. அவருடைய பின்னணியும் மிக உயர்ந்தது. They are highly educated people. அவர்கள் மிக நன்றாக படித்தவர்கள். Having a lot of money. அவர்களுக்கு நிறைய பணம் இருந்தது. They earn a lot of money.
அநேக பணத்தை சம்பாதித்து கொண்டு but வந்தார்கள். still very humble people. இருந்தாலும் கூட மிக மிக தாழ்மையுடையவர்களாக இருந்தார்கள். Nothing arrogant about them in their lives. அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திலும் அவர்கள் அகந்தை உள்ளவர்களாக இருக்கவே இல்லை. And totally disobedient to God. தங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் இவர்களெல்லாம் கீழ்ப்படியாதவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று You know வாசிக்கிறோம். why I'm telling you this? இது ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், If you become a lover of money, நீங்கள் பணப்பிரியராக மாறினால் you don't care anything for God. தேவனை குறித்ததான எந்த காரியங்களை பற்றியும் உங்களுக்கு அக்கறை இருக்காது. Do you think your children are going to be very godly people? அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? Show me your parents and I will tell you who you are. பெற்றோர்களை காண்பியுங்கள், நீங்கள் யார் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Show me your parent, I will tell you who you are. உங்களுடைய பெற்றோரை எனக்கு காண்பியுங்கள், நீங்கள் யார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். If you have proud, arrogant parents, ஒருவேளை உங்களுக்கு மிகவும் முரட்டாட்டமான அகந்தையான பெருமையுள்ள ஒரு பெற்றோர்கள் who are இருந்தால், only after money day and night, பணத்தை மாத்திரம் பற்றி நினைக்கிற, இரவும் பகலும் அதை பற்றி மாத்திரம் சிந்திக்கிற who are பெற்றோர்கள் இருந்தால், proud and arrogant, மிகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் பெருமை உள்ளவர்களாகவும், abusive and disobedient, அதே போல கீழ்ப்படியாதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாயும், ungrateful, unholy, நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும், inhuman and slanderous, அதே போல அவதூறு செய்கிறவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும், haters of good, நல்லோரை பகைக்கிறவர்களாயும், treacherous, reckless, துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாயும், swollen with conceit, தங்களுடைய வாழ்க்கையில இருமாப்புள்ளவர்களாயும், lovers of pleasure சுகபோக பிரியராயும், rather than lovers of God. தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயிருக்கிறவர்கள். And if you have a father or mother like this, இப்படிப்பட்டதான ஒரு தாயோ தகப்பனோ உங்களுக்கு இருந்தால், you think you are going to be very godly? நீங்க மிகவும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்களா? What are you going to learn from such a father or mother? இப்படிப்பட்ட ஒரு தாயிடமிருந்தோ தகப்பனிடமிருந்தோ நீங்க எந்த காரியத்தை கற்றுக்கொள்வீர்கள்? They love everything in this world, அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நேசிக்கிறார்கள், but they do not have love for God. ஆனா தேவனை குறித்த அன்பு அவர்களிடத்தில் இல்லை. But they have a form of religion in their lives. ஆனா அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மதம் என்கிறதான காரியத்தை பின்பற்றி Yes, கொண்டிருக்கிறார்கள். they are going to be still inside the church, ஆம், இன்னும் அவர்கள் சபைக்குள்ளதான் இருக்கிறார்கள். but they do not believe anything what the church preaches. ஆனா சபை பிரசங்கிக்கிற எதையும் அவர்கள் விசுவாசிப்பதில்லை. You know, there's a modern translation now today in the English language. இன்றைக்கு ஆங்கில பாஷையிலே ஒரு நவீன மொழிபெயர்ப்பு இருக்கிறது. I don't want to trouble you with that, right. அதை இப்ப நான் சொல்லி உங்களை நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. This man puts this exactly in his language. இந்த மனிதன் தன்னுடைய மொழிபெயர்ப்பிலே சரியாக இப்படி சொல்லுகிறார். Yes, they are inside the church. ஆம், அவர்கள் எல்லாம் சபைக்குள்ளே தான் இருக்கிறார்கள். They have a form of religion. ஆனால் அவர்கள் தங்களுக்கென்று உருமாற்றிக் கொண்ட ஒரு தேவ பக்தியை தரித்துக் The கொள்கிறார்கள். word metamorphosis is being used in the Greek language. இந்த இடத்திலே உருமாறுகிற என்கிறதான அந்த வார்த்தை இங்கே They have பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. changed the form of religion for themselves. அவர்கள் தேவ பக்தி என்கிறதான காரியத்தை தங்களுக்கென்று அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். Yes, they are inside the church, அவர்கள் சபைக்குள்ளே தான் இருக்கிறார்கள். but they don't care about anything what the church preaches. ஆனா சபை பிரசங்கிக்கிற எந்த காரியத்தை குறித்தும் அவர்களுக்கு கவலை கிடையாது. They do not like and do not accept the power of the word of God. அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். And Apostle Paul puts it very straight to Timothy now. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்பொழுது தீமோத்தேயுவுக்கு மிக நேரடியாக சொல்லுகிறார். Just 3 words. 3 வார்த்தைகள். Avoid such people. Stop. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. Avoid such people. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. Avoid such people. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு You விலகு. know, sometimes when you tell youth such words, avoid such people, சில நேரங்களிலே வாலிபர்களை பார்த்து இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று நாம் சொல்லும்போது sometimes we may not accept that. சில நேரங்களில் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. For me, it is my personal testimony. என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட சாட்சி தான். I used to say, Amma, you are so straight and so hard to people. அடிக்கடியாக எங்க அம்மாவிடத்தில் நான் சொல்லுவேன், அம்மா நீங்க ரொம்ப நேரடியா ரொம்ப கராரா பேசுறீங்க. இவன் கூட சேராத அவன் கூட சேராத, that's what she will say. அம்மா எப்பவுமே எனக்கு இப்படி புத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. And I used to be angry sometimes. எனக்கு சில நேரங்களில் ரொம்ப கோவம் வரும். I asked her, are you God to know everyone? நான் சொல்லுவேன், அம்மா நீங்க என்ன ஆண்டவரா எல்லார பத்தியும் சொல்லிட்டு இருக்கீங்க? You do not know anything about him. ஆனா அவனை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. He is in my classroom, so I like this fellow. அவன் வந்து என் கூட படிக்கிறான், அதனால அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். My mother said, avoid such people, full stop. ஆனா அம்மா சொல்லுவாங்க, இப்படிப்பட்டவனோட நீ சேராத. And you know what really happened? ஆனா உண்மையாகவே என்ன நடந்தது தெரியுமா? After 1 month, ஒரு மாதத்துக்கு பின்னாடி he stabbed his own brother. நான் சேர்ந்து கொண்டிருந்த அந்த பையன் தன்னுடைய சொந்த அண்ணனையே கத்தியில குத்திட்டான். And then my mother said, come here. அதுக்கப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, இங்க வா. What did I tell you? நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேனா? Listen to what I say.
நான் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படி. You can be intelligent, நீ ஒருவேளை புத்திசாலியா இருக்கலாம், but you don't have the experience. ஆனா உனக்கு அனுபவம் கிடையாது. You don't have the experience. ஆனா உனக்கு அனுபவம் கிடையாது. Because I am interested in your future. நான் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி அக்கறை உள்ளவளாய் இருக்கிறேன். This man speaks about the gospel. இந்த மனுஷன் சுவிசேஷத்தை பற்றி He பேசுகிறார். speaks about preaching the word of God. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதை பற்றி பேசுகிறார். It's going to be a double-edged sword cutting into the lives of people. இது மனுஷனுடைய வாழ்க்கையை அது குத்துகிறதான இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. Even today, I really believe this with all of my heart. இன்றைக்கு கூட முழு இதயத்தோடு கூட இதை நான் விசுவாசிக்கிறேன். You know, when I asked my friend to design this cross, என்னுடைய நண்பரே இந்த சிலுவையை டிசைன் பண்ணும்படி நான் கேட்டுக்கொண்ட போது, maybe it was about 40 years ago, ஒருவேளை 40 வருஷம் இருக்கும் என்று நினைக்கிறேன். he was a very prayerful boy. அந்த மனிதன் மிகவும் ஜெபிக்கிற ஒரு He said, மனிதன். please give me time, 1 week or 10 days, I want to pray about it. அப்பொழுது அவர் என்னிடத்துல சொன்னார், கிடியன் தயவு செய்து எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நான் ஜெபம் பண்ணி விட்டு சொல்லுகிறேன் என்று You know, சொன்னார். many people think there's some magic in this cross. ஒரு சிலர் நினைக்கிறார்கள் இந்த சிலுவையில ஏதோ ஒரு மாயாஜாலம் இருக்குது You அப்படின்னு. know, one lady told me like this, ஒரு அம்மா இப்படி சொன்னாங்க, there is some hidden secret, இந்த சிலுவையில ஏதோ மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் இருக்குது. and this is what you have brought from Germany. அதனால தான் அவர் ஜெர்மனியிலிருந்து இங்க கொண்டு வந்து I வச்சிருக்கிறார். will tell you the secrets, it's very simple. அது அந்த ரகசியத்தை சொல்றேன், அது ரொம்ப எளிமையான ரகசியம் தான். The word of God should spread all across the globe கர்த்தருடைய வார்த்தையானது இந்த பூமி உருண்டை எங்கும் பரப்பப்பட வேண்டும். through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியின் It வல்லமையினாலே should spread all across the அது nations. பூமியில் உள்ள எல்லா தேசங்களுக்குள்ளாக பரப்பப்பட வேண்டும். This is the real meaning of this cross. இந்த சிலுவையினுடைய உண்மையான அர்த்தம் அதுதான். You know, sometimes you will preach and preach without the power of the Holy Spirit, சில நேரங்களிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீர்கள். and the message is so dry that people are just yawning. ஆனா அந்த செய்தி அவர்களுக்கு அவ்வளவு சலிப்பா இருக்கிறதுனால எல்லாரும் கொட்டாவி விட்டு கொண்டிருப்பார்கள். And sometimes the message is full of the Holy Spirit சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் முற்றிலும் இந்த செய்தியிலே நிறைந்திருப்பார். without the basis of any word from the word of God. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படை இல்லாமலேயே அது பிரசங்கிக்கப்பட்டு And கொண்டிருக்கும். then the entire preaching becomes so erratic. அப்படியானால் அந்த பிரசங்கம் முழுவதும் முற்றிலும் அர்த்தமற்றதாக போய்விடும். Without any balance, everything is erratic. அந்த இடத்துல எந்த ஒரு சமநிலையும் இல்லாமல் வீணாய் போய் The கொண்டிருக்கும். word and the spirit must go together. கர்த்தருடைய ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் இணைந்து செல்ல வேண்டும். Without the preaching, without the power of God, the word is not going to be convinced by you. The word is not going to convince you. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையானது ஒரு இருதயத்தையும் மாற்ற முடியாது. You know, when you're preaching the word of God, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் and பண்ணும்போது when the Holy Spirit begins to work through the preaching of the word, பரிசுத்த ஆவியானவர் அந்த பிரசங்கத்தின் மூலமாக ஜனங்களுடைய இதயத்துக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். people are being touched by the power of the word and the Holy Spirit. ஜனங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலும் கர்த்தருடைய வார்த்தையினாலும் தொடப்பட ஆரம்பிக்கிறார்கள். This man is a very young person. இப்பொழுது இந்த மனுஷன் மிகவும் இள வயதுள்ளவனாய் You இருக்கிறார். know, it is written that he was a timid person. இந்த தீமைத்தை என்கிற இந்த மனுஷன் மிகவும் பயந்த சுபாவம் உள்ளவர். You know, Apostle Paul said it's good for you when you do some exercises. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீ உடலுக்கு பயிற்சி செய்கிறது நல்லது. I personally believe Apostle Paul was very much interested in sports. அப்போஸ்தலனாகிய பவுல் நான் நினைக்கிறேன் அவர் விளையாட்டுல மிகவும் ஆர்வமுள்ள ஒரு மனிதனாக He இருந்திருக்க knew வேண்டும். everything about races. He knew everything about wrestling. அவருக்கு ஓட்டப்பந்தயத்தை குறித்து மல்யுத்தத்தை குறித்து நிறைய காரியங்கள் தெரிந்திருக்கிறது. No other apostle wrote anything about it. எந்த ஒரு அப்போஸ்தலனும் இப்படிப்பட்ட காரியங்களை எழுதி வைக்கவில்லை. Maybe he knew this from the Greco-Roman world. ஒருவேளை கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து அல்லது ரோமிலே குடியிருந்த பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் அவர் தெரிந்து You should வைத்திருந்திருக்கலாம். know the Greeks were the purpose in people who invented Olympics, for example. கிரேக்கர்கள் தான் ஒலிம்பிக் விளையாட்டை கண்டுபிடித்தவர்கள். And they are the people who brought Greek culture into the Christian religion. அவர்கள் தான் கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே கிரேக்க கலாச்சாரத்தை கொண்டு வந்தவர்கள். All these pillars, what you see today, they are the ones who started with pillars, for example. இன்றைக்கு கட்டிடக் கலைகளிலும் பார்க்கிறதான இந்த தூண்களை வைத்து கட்டுகிற இந்த பழக்கங்களை கொண்டு வந்தவர்கள் கிரேக்கர்கள் தான். Everything came from Greek culture. எல்லாமே கிரேக்க கலாச்சாரத்திலிருந்து வந்ததுதான். They had some positive effects on our society, நம்முடைய சமுதாயத்திலே சில சாதகமான காரியங்களையும் அவர்கள் கொண்டு but also வந்தார்கள். very negative experiences within the Church of Jesus. சில நேரங்களில் இயேசுவின் சபைக்குள்ள சில பாதகமான பழக்க வழக்கங்களையும் கிரேக்கர்கள் கொண்டு Do you know வந்தார்கள். why we have trouble sometimes raising our hands in the presence of God? தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் கரங்களை உயர்த்துவதிலே நமக்கு ஏன் இவ்வளவு சிரமம் இருக்கிறது தெரியுமா? You know, sometimes we'll be worrying about this. நாம் அதை பற்றி ரொம்ப கவலைப்படுவோம். When the worship leader said, let us raise our hands and worship God. ஆராதனை தலைவர்
இவர்கள் நம்ம கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்போம் என்று சொல்லும்போது some people will have a lot of trouble. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. The Old Testament and the New Testament speaks about raising your hands. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி செபிப்பதை பற்றி சொல்லுகிறது. It never speaks about folding your hands. நீங்க கரங்களை கூப்பி செபிக்கிறத பற்றி சொல்லவில்லை. Nowhere in the Bible. வேதத்துல எங்குமே அதை நீங்க வாசிக்க முடியாது. Nowhere in the Bible says close your eyes, for example. வேதத்துல எந்த இடத்திலும் கண்களை மூடி செபிக்கிறத பற்றி நம்ம பார்க்க முடியாது. You look up to the heavens and you begin to pray. வானங்களை நோக்கி அவர்கள் செபிக்க ஆரம்பித்தார்கள். This I like very much when I go to Israel. இஸ்ரேல் தேசத்துக்கு போறப்ப எனக்கு மிகவும் பிடித்த காரியம் இதுதான். When you go to the temple complex, நீங்க அந்த தேவாலயத்தினுடைய வளாகத்துக்கு there are போகும்போது so many people standing somewhere and they are worshiping God. அங்க நிறைய பேர் ஆங்காங்கே நின்று கொண்டு தேவனை ஆராதித்துக் They are கொண்டிருப்பார்கள். looking up to the heavens, அவர்கள் அப்படியே வானங்களை கண்ணாந்து raising the hands to the presence of God. தங்களுடைய கரத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்கி உயர்த்தி And they are singing aloud, not with the mind. அவர்கள் சத்தமாக வாயை திறந்து பாடுவார்கள், இதயத்திலே பாடுகிறதில்ல. The Greeks were the persons who separated the body and the mind. கிரேக்கர்கள் தான் எப்பொழுதுமே தங்களுடைய மனதையும் சரீரத்தையும் பிரித்தவர்கள். But the Jews, they did what they spoke. ஆனா யூதர்கள் எதை சொன்னார்களோ அதை அப்படியே செய்வார்கள். Then they said, we raise our hands, they raise their hands. கரங்களை உயர்த்துகிறோம் என்றால் அவர்கள் கரங்களை உயர்த்துவார்கள். And they said, we are dancing before you, Lord, they dance. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நான் நடனமாடுவேன் என்று சொன்னால் அவர்கள் நடனமாடுவார்கள். They did what they spoke. அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை செய்தார்கள். But unfortunately, ஆனா துரதிர்ஷ்டவசமாக the Greek thinking is very much came into the Roman Catholic Church. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த கிரேக்கர்களுடைய அந்த எண்ணமானது கத்தோலிக்க சபைகளிலே அதிகமாக நுழைந்திருக்கிறது. And from the Greeks it went to the Lutherans. Romans to the Lutherans. அதற்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா கத்தோலிக்க சபையிலிருந்து லூத்தரன் சபைகளுக்குள்ள வந்தது. And we all came from this background. நம்ம எல்லாரும் இந்த பின்னணியிலிருந்து வந்தபடினால And so we have trouble even raising our hands now. இன்றைக்கும் கூட நாம் கரங்களை உயர்த்துகிறதிலே சிரமப்படுகிறோம். What will my friend think about me? நான் கரங்களை உயர்த்தி செபித்தா என் நண்பன் என்ன பார்த்து என்ன சொல்லுவான்? One of the longest prayers of Jesus in the New Testament. புதிய ஏற்பாட்டிலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய மிக நீளமான ஜெபங்கள். It's in John chapter 17. யோவான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. Jesus is going to die the next day. இயேசு கிறிஸ்து அடுத்த நாள் மரிக்க போகிறார். He is going down from the Mount of Olives. இப்பொழுது அந்த ஒலிவ மலையிலிருந்து அவர் கீழே இறங்கி He is going through the Kedron Valley. கெதரோன் பள்ளத்தாக்கின் வழியாக அவர் நடந்து He's செல்கிறார். going to the Garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திற்கு இறங்கி வருகிறார். And the entire Kedron Valley is full of slaughtered animals, the blood of slaughtered animals. அந்த கெதரோன் பள்ளத்தாக்கு முழுவதும் பார்க்கும் பொழுது தேவாலயத்திலே பலியிட்டதான அந்த மிருகங்களுடைய இரத்தத்தினாலே அது நிறைந்திருக்கிறது. Thousands of animals are being slaughtered now. ஆயிரக்கணக்கான மிருகங்கள் அங்கே பலி செலுத்தப்பட்டு வருகிறது. But I do not know why he did this. ஆனால் அன்றைக்கு இயேசு ஏன் இதை செய்தார் என்று எனக்கு Suddenly தெரியவில்லை. he stops and he begins to pray. திடீரென்று அவர் நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். John was very close to Jesus. யோவான் எப்பொழுதுமே இயேசுவுக்கு மிக அருகாமையில் இருந்தவர். Listening to every word now. இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் கேட்கிறார். And later on he writes John chapter 17. அதற்கு பிற்பாடு யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அதை பதிவு செய்து The most வைத்திருக்கிறார். beautiful prayer you have in the entire New Testament. முழு புதிய ஏற்பாட்டிலேயுமே இயேசு கிறிஸ்துவினுடைய அருமையான ஒரு அழகான ஜெபம் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. Do you know why I'm telling you this? இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் Sometimes we are very faithful in things which the Bible never speaks about. சில நேரங்களிலே வேதாகம் நமக்கு சொல்லித் தராத காரியங்களிலே நம்ம ரொம்ப உண்மையாக இருக்கிறோம். Do you know this? உங்களுக்கு தெரியுமா? As soon as we start praying, I don't say you should keep your eyes open. நம்ம ஜெபிக்க ஆரம்பத்துடனே அப்படின்னா நீங்க கண்ணை திறந்துக்கிட்டே ஜெபிக்கணும்னு நான் சொல்லலை. பாஸ்டரே சொல்லிட்டாருப்பா, இனிமேல் everyone is looking like this. Every prayer meeting. பாஸ்டரே சொல்லிட்டு அதனால இப்படி கண்ணை திறந்துக்கிட்டே நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு நினைக்க I am வேண்டாம். not telling you this. அப்படி நான் சொல்லவில்லை. The church where we went through, the Church of God in Changlandapuram. சங்கலாண்டுபுரத்தில் நாங்கள் போனதான அந்த சபையில் There was a wonderful pastor, Kuruvilla. அங்கே குருவில்லா அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் இருந்தார். And I asked him one day as a child. நான் அப்போ சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவரை பார்த்து ஒரு நாள் கேட்டேன். You say every one of us must close our eyes. எல்லாரும் கண்களை மூடணும்னு நீங்க சொல்றீங்க. But why are you looking around? ஆனா நீங்க ஏன் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க? You never close your eyes. ஆனா உங்க கண்களை நீங்க மூடுறதே இல்ல பாஸ்டர். You are always looking at us. நீங்க எப்பவுமே கண்ணை திறந்து எங்களையே பார்த்துட்டு இருக்கீங்க. He said, Gideon, you will know this when you become a pastor. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாரு, கிடியன் நீ ஒரு நாள் பாஸ்டர் ஆகும்போது உனக்கு தெரியும். When everyone is closing the eyes and praying, எப்ப எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்களோ Satan sometimes can do a lot of mischief. அப்ப பிசாசு அங்க நிறைய தொந்தரவு செய்ய ஆரம்பிப்பான். Inside the church he can be doing a lot of mischief. சபைக்குள்ளே இருந்துட்டு பிசாசு அங்கங்க சில தொந்தரவுகளை செய்ய ஆரம்பிப்பான். And I as a shepherd must keep
my eyes opened. அதனால மேய்ப்பனா இருக்கிற நான் வந்து கண்களை திறந்து பார்த்துக்கிட்டே தான் And இருக்கேன். I personally believe, I'm totally convinced about what he said on that day. அவர் அன்றைக்கு சொன்ன அந்த காரியம் இன்றைக்கு எனக்கு மிக நன்றாக புரிகிறது. Maybe he told me this maybe about, I do not know, 60 years or something like that. ஒருவேளை 60 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். And I truly believe on that even today. இன்றைக்கு கூட அது எவ்வளவு உண்மையானது என்று சொல்லி நான் You know, பார்க்கிறேன். this is what Paul is writing very clearly. அப்போஸ்தலனாகிய பவுல் இதைத்தான் இங்கே மிக தெளிவாக எழுதுகிறார். You have a disengaged stomach. நீங்கள் மிக அதிகமாக சாப்பிடுகிறவர்களாக இருக்கிறீர்கள். இல்ல கொஞ்சம் வயிறு நல்லா இல்லாத பையன் Timothy, yeah? So he said, drink a little wine. அதனால உன்னுடைய வயிற்றிற்காக நீ சற்று Some people have திராட்சரசத்தை சேர்த்துக்கொள். some people have difficulty in this. ஒரு சிலருக்கு அவங்களுடைய உடலிலே பிரச்சனைகள் இருக்கலாம். No, some people have difficulty in this verse. இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். No. Apostle Paul could have never said, drink a little wine. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருப்பாரா நீ கொஞ்சம் திராட்சரசத்தையும் சேர்த்துக்கொள் I அப்படின்னு? think it was only external. நான் நினைக்கிறேன் அது வந்து வெளிப்படையா ஏதாவது பூச சொல்லியிருப்பார் போல. வயிறு சரியா இல்லை கொஞ்சம் மேலே தேடா அப்படின்னு சொல்லியிருப்பார். That's what one commentator is right. ஒரு முறை ஒருத்தர் வந்து இப்படி தான் வேதாகம விளக்கத்தை சொல்லியிருந்தார். I do not know how he meant it. அவர் அதை எப்படி சொல்லியிருந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. But in those days, drinking wine was normal. ஆனால் அந்த நாட்களிலே திராட்சரசம் குடிப்பது ஒரு சாதாரண காரியமாக It was இருந்தது. normal. Even today in Germany, in many homes, wine is very normal. இன்றைக்கு கூட ஜெர்மனிக்கு நீங்க போனா நிறைய வீடுகளில் திராட்சரசம் குடிப்பது சாதாரண காரியம். But you know what our problem is, India and Germany, for example. ஆனால் இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இருக்கிறதான வித்தியாசத்தை நம்ம பார்க்கும்போது There they will just drink one peg and go to bed. அவங்க வந்து ஒரு சின்ன அளவு குடிச்சிட்டு அவங்க தூங்க போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் கீழே உலர வரைக்கும் குடிப்பான். That's a problem. அதுதான் நம்முடைய பிரச்சனையா இருக்கு. You know, till he falls flat, he will be drinking. அப்படியே குடிச்சு கீழே நெடுஞ்சாங்கடியா விழ வரைக்கும் நம்ம குடிப்போம். If you have doubts, let us wait till we get to heaven one day. உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் நம்ம பரலோகத்துக்கு போக வரைக்கும் காத்திருங்கள். Even in the Corinthian church, some people were drunk even before the service got started. கொரிந்து சபையில கூட நம்ம பார்க்கிறோம் ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் எல்லாம் புசித்து குடித்து கொண்டிருந்தார்கள். So I think I personally believe totally differently. நான் நினைக்கிறேன் இது முற்றிலும் வித்தியாசமான காரியம் என்று. But even without knowing the answer, we can all get to heaven. Don't worry about it. இதற்கு நமக்கு பதில் தெரியலனா கூட நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவோம், கவலைப்படாதீங்க. Whether you rubbed it on the stomach or you drank a little, I do not know. ஒருவேளை திராட்சரசம் நீங்க குடிச்சாலும் சரி கொஞ்சம் வயித்து மேல தடவிட்டாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. But this is what Paul is writing. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இதைத்தான் சொல்லுகிறார். You are a timid boy. நீ வந்து ஒரு பயந்த சுபாவம் உள்ளவனாய் இருக்கிறாய். And your stomach is not very good. உன்னுடைய வயிறு உனக்கு அடிக்கடி பிரச்சனை கொடுக்கிறது. And physically you need to do some exercise. சரீர பிரகாரமாக நீ கொஞ்சம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். And but you be steady and be ready to endure sufferings in your life. ஆனா உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மிகவும் தீங்கு அனுபவிப்பதற்கு ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிறார். Fulfill the ministry what you are going to have in your hands one day. உன்னுடைய கரத்திலே கொடுத்ததான அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி நீ ஜாக்கிரதைப்படு. Do the work of an evangelist. நீ சுவிசேஷகனுடைய வேலையை செய். Just as I am going to finish the calling that God gave me. எப்படி கர்த்தர் எனக்கு கொடுத்ததான அழைப்பை நான் நிறைவேற்றி முடிக்க In போகிறேனோ the same way, my dear son, you should also get hold of the thing that God has given you. அதேபோல கர்த்தர் உனக்கு கொடுத்ததான காரியங்களை நீ பற்றிக்கொள். And I think it was so intimate between these two people. இந்த இரண்டு பேருக்கும் நடுவில் இருந்தான அந்த உறவு அவ்வளவு நெருக்கமாக இருந்தபடினாலே He said, my son, என் மகனே என் குமாரனே என்று சொல்லுகிறார். my son, I have some advice for you before I go away. என் குமாரனே நான் கர்த்தராக இயேசுவிடத்தில் போவதற்கு முன்பதாக உனக்கு சில அறிவுரைகளை சொல்லிவிட்டு போகிறேன். And so when you look into the church of Jesus, இன்றைக்கு இயேசுவின் சபையை நாம் பார்க்கும்போது you will find people, disobedient children, for example. இன்றைக்கு அநேகர் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். You know, in the New Testament, it very often speaks about disobedient children. புதிய ஏற்பாட்டிலே கீழ்ப்படியாத பிள்ளைகளை பற்றி அநேக இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். But I personally believe the answer is to be found inside the family. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நான் விசுவாசிக்கிற காரியம் என்னவென்றால் அதற்கான பதிலை அந்த குடும்பத்திற்குள்ளே தான் நாம் தேட வேண்டும். When the parents don't ever care about God, பெற்றோர்கள் ஒருவேளை தேவனை பற்றி சிந்திக்காமல் வாழ்ந்திருந்தார், if they are totally disobedient to God, ஒருவேளை தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாக வாழ்ந்திருந்தார், you expect your children to be obedient to you? உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்களா?
How can you ever trust that your children are going to trust you if you do not trust God? நீங்கள் தேவனை விசுவாசிக்காத பொழுது உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நம்புவார்கள் என்று எப்படி நீங்கள் You are எதிர்பார்க்கிறீர்கள்? just a lover of money, நீங்க பணப்பிரியராய் இருக்கும்போது, running behind money and status, இந்த உலகத்திலே பதவிக்காகவும் பணத்துக்காகவும் ஓடுகிற நபராக நீங்கள் இருக்கும்போது, totally proud, totally arrogant. முற்றிலும் அகந்தை உள்ளவர்களாகவும் மிகவும் பெருமை உள்ளவர்களாகவும் இருக்கும்போது, You have nothing left for God or the love of God. நீங்க தேவனுடைய அன்புக்காக தேவனுக்காக எந்த காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தாத போது, And you expect your children to be lovers of God. உங்களுடைய பிள்ளைகள் தேவனை நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? You expect your children to be obedient to you. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறவர்களாக இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? I personally believe everything starts inside the family for every child. நான் தனிப்பட்ட விதத்தில் விசுவாசிக்கிற காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய குடும்பத்திலிருந்து தான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு One of வளருகிறது. the worst things what I see in our nation, இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே நான் பார்க்கிறதான மிக மோசமான ஒரு காரியம், we can easily release some lie to escape a situation. மிக எளிதாக சில சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக நாம் பொய்களை சொல்லிவிடுகிறோம். Just a small, we think it's a small lie. இது ஒரு சின்ன பொய் என்று நாம் நினைக்கிறோம். I've never seen small lies and big lies in the Bible. வேதத்தில் சின்ன பொய் பெரிய பொய் என்று எங்குமே சொல்லப்படவில்லை. If you know, you please tell me. உங்களுக்கு தெரிந்திருந்தா நீங்க எனக்கு சொல்லுங்க. அது சின்ன பொய் சொல்லிட்டான் pastor, that's what they will say. சின்ன பொய் என்று சொல்லுவார்கள். It's பொய் is a பொய், I tell you. ஒரு பொய்னா அது பொய் தான், அது சின்னது பெருசுன்னு No இல்லை. one can see the small lie and a big lie. இது சின்ன பொய், இது பெரிய பொய் என்று யாருமே சொல்ல முடியாது. But if one speaks lies very easily, ஆனா யாரோ ஒருவர் மிக எளிதாக பொய்களை சொல்லும்போது, and the child is listening to all of this, அந்த குழந்தை அவைகளெல்லாம் கேட்டுக்கொண்டு வளருகிறது. do you think the child is going to be a truthful child in the future? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு உண்மையுள்ள பிள்ளையாக இருக்கும் என்று You நினைக்கிறீர்களா? know, I drive Hope every morning to the school every morning, ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஹோப்பை நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன். and she will have this question every day. ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வியை பாப்பா கேட்கும். ஸ்கூலுக்கு போக வேணாம், that's what she will say. காலையில் எழுந்தோடனே இப்படி சொல்லும். From the time I leave the church, நான் எப்போ சபை கட்டடத்துலேருந்து புறப்பட்டதுலேருந்து, and அப்பா ஸ்கூலுக்கு போக வேணாம், just like a tape recorder, every 2 minutes 3 minutes this will come. சபை கட்டடத்துலேருந்து கிளம்புனதுலேருந்து ஸ்கூலுக்கு போக வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை சொல்லிக்கிட்டே இருக்கும். And I tell her never that I'm not going to school. I don't tell her I'm not taking her to school. நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நானும் பாப்பாட்ட சொல்ல மாட்டேன். I never tell this. I don't tell her we are not going to school. சரி, நீ சொல்கிறது மாதிரி நம்மளும் ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறதே கிடையாது. You know, it's very easy to say நம்ம ஒன்றும் ஸ்கூலுக்கு போகிறது இல்லைம்மா. If you say this, she'll be happy. அப்படி நான் சொன்னேன்னா உடனே குழந்தை சந்தோஷப்படும். But you know, sometimes it's a very testing thing because she's so sweet. She says ஸ்கூலுக்கு போக வேணாம். That's what she will say. இப்படி பாவமாக நம்மகிட்ட பேசும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, ஸ்கூலுக்கு போகாமல் இருந்துக்கலாமா How அப்படின்னு. to escape the situation இந்த now? சூழ்நிலையிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நான் நினைப்பேன். And I just keep quiet, or they say, I will come and get you back at 11:30. I will say. நான் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து நான் சொல்லுவேன், 11:30 மணிக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு I போயிடுவேன். will wait there for you. Don't worry about this. கவலைப்படாத, 11:30 மணிக்கு உனக்காக இங்கே நான் காத்திருப்பேன். You know, it starts with this puchandi, you know, from food. Puchandi. சாப்பாடு ஊட்டும் போதே பூச்சாண்டி நம்ம ஆரம்பிச்சிரும். I do not know where this puchandi came from. இந்த பூச்சாண்டிங்கிற காரியம் எங்கிருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. Every child knows puchandi. எல்லா குழந்தைக்கும் இந்த பூச்சாண்டின்னு ஒன்று நம்ம சொல்லி வச்சிருக்கோம். Eat because puchandi will come. சாப்பிடு இல்லைன்னா பூச்சாண்டி வந்துருவான். Which puchandi is coming? எந்த பூச்சாண்டி வர்றான்? No puchandi comes. எங்கேயுமே பூச்சாண்டி எல்லாம் வர்றதில்ல. But you know, we are trying to indoctrinate children with simple lies, maybe according to our own imaginations. நம்முடைய கற்பனையில் இருக்கிற ஒரு சின்ன பொய்யை சொல்லி அந்த நேரத்தில் அவங்கள பயமுறுத்த விரும்புகிறோம். But you know, this is never going to build up truthfulness in the child. ஆனா இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில அது ஒரு உண்மையான காரியத்தை வளர்க்காது. One day the child will have its own list of lies to you. One day. ஒரு நாள் அந்த பிள்ளை அது ஒரு பொய்ப்பட்டியலை எடுத்துக்கொண்டு உங்ககிட்ட கொடுக்கும். You know, once one person told me he's going to Ponmalai. He came back within 30 minutes. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நான் பொன்மலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்தில் பார்த்தா திரும்பி வந்துட்டார். For house visiting. அவர் வீடு சந்திப்புக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னார். How can you do house visiting within 30 minutes in Ponmalai? எப்படி 30 நிமிஷத்துல பொன்மலைக்கு போய் வீடு சந்திப்பு முடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். And so I went to his home. அதனால அவர் வீட்டுக்கு போனேன். He did not come out, but the little boy came out. அவர் வெளியில வர, ஆனா ஒரு சின்ன பையன், அவரோட பையன் வெளியே வந்தான். And he said, Appa, where is Appa?
நான் சொன்னேன், உங்கள் அப்பா எங்கேன்னு கேட்டேன். உள்ளதான் இருக்காரு, ஆனால் நான் சொல்லக்கூடாது அவர் இருக்கிறாருன்னு. அவன் That's what he was இப்படி telling. வெளியே வந்து இப்படி சொன்னான். You know, can you imagine how this child is going to react in the future? இப்படி இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கப்பட்டா எதிர்காலத்தில் அவன் எப்படி வளருவான்? Hey, நான் இல்லைன்னு சொல்லிடு. Some people say very easily. சில நேரத்தில் மிக எளிதாக பிள்ளைகளிடம் இப்படி சொல்லி கொடுக்குறோம். Go and tell at the door, I am not here. நான் இங்கே இல்லைன்னு போய் வெளியில் யாராவது வந்தால் அவங்ககிட்ட சொல்லிடு. And the child will come and say, I was told to tell you he is not there. அப்பா உள்ளே இருக்கிறாரு, ஆனால் உள்ளே இருக்காருன்னு நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான். Would you like this to happen in your family? உங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க நீங்கள் விரும்புவீர்களா? You know, sometimes we think and pray a lot about children. அநேக நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை குறித்து அதிகமாக நாம் சிந்திக்கிறோம், ஜெபிக்கிறோம். We made a covenant with Danilo when he was a little child. எங்களுடைய மகன் டனிலோ சின்ன பையனாக இருந்த பொழுது நாங்கள் வீட்டில் ஒரு ஒப்பந்தம் செய்தோம். None of us should ever lie to anyone. நம்மள ஒருவர் கூட ஒருவரோடு ஒருவர் எந்த பொய்யும் சொல்லவே கூடாது. This was our covenant, personal covenant. இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் எடுத்த உடன்படிக்கை. And I can really vouch this never came into our family. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்ல முடியும், எங்கள் வீட்டில் யாருமே பொய் சொன்னதில்லை. To one another, I said, never do this. ஒருவருக்கொருவர் நாங்கள் பொய் சொன்னதே இல்லை. I said to Danilo, you can tell me anything, I can bear it. நான் டனிலோட்ட சொல்லியிருக்கேன், டனிலோ எதுவாக இருந்தாலும் சரி எங்கிட்ட வந்து சொல்லு, அதை நான் தாங்கிக்குவேன். But never lie to me. ஆனால் என்கிட்ட பொய் மாத்திரம் சொல்லக்கூடாது. And if you lie, then every time I will doubt you. ஏன்னா நீ ஒரு தடவை பொய் சொன்னால் ஒவ்வொரு தடவையும் உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் வரும். Every word you say, I will doubt. நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுட்டு நான் சந்தேகப்பட And வேண்டியது. after some time, you will doubt me. கொஞ்ச நாள் கழிச்சு நீ என்ன சந்தேகப்பட ஆரம்பிப்ப? Is Appa telling the truth now? அப்பா இப்போ உண்மையை தான் சொல்கிறாரா, Or is he trying to dodge me? அல்லது இந்த நேரத்தில் சும்மா தப்பிக்கிறதுக்கு ஏதோ சொல்கிறாரா? Dear brothers and sisters, sometimes we are very fond of our children. கருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளை நாம் எவ்வளவாக நேசிக்கிறோம். We think a lot about disobedient children. கீழ்ப்படியாத பிள்ளைகளை பற்றி நாம் எவ்வளவாக சிந்திக்கிறோம். But where did they grow up? ஆனால் இவைகள் எங்கிருந்து வளர்ந்து வந்தது? Where did they learn all these things? அவர்கள் இவைகளெல்லாம் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? Which school taught them to lie? பொய் சொல்றதுக்கு எந்த பள்ளிக்கூடம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தது? How did they come to this stature? இந்த சூழ்நிலைக்கு அவங்க எப்படி வளர்ந்து வந்தார்கள்? And I think if the parents are going to be people who love money but not God, நான் நினைக்கிறேன் பெற்றோர்கள் பணப்பிரியராய் இருந்து தேவ பிரியராய் இல்லாமல் இருக்கும்போது, who don't care for anything, இந்த உலகத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கும்போது, giving every pleasure to the child, பிள்ளைகள் தேவைப்படுகிற எல்லா சந்தோஷத்தையும் அவர்களுக்கு நிறைவாய் கொடுக்கும்போது, but when truth is missing in the family, ஆனா குடும்பத்தில் உண்மை இல்லை என்றால் how will this child ever be truthful? இந்த பிள்ளை எதிர்காலத்தில் எப்படி ஒரு உண்மையை பேசுகிற பிள்ளையாக இருக்கும்? Because this child is growing up in this environment, ஏனென்றால் இந்த பிள்ளை இந்த சூழ்நிலையிலே வளர்கிறதுனால and then one day it will adapt all the qualities of this family. ஒரு நாள் குடும்பத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட தரங்களை எல்லாம் அது ஏற்றுக்கொள்கிறது. Now this is a very big subject, I tell you. இது பேசுவதற்கு மிகப்பெரிய ஒரு தலைப்பு என்று எனக்கு தெரியும். I'm very thankful for wonderful parents அற்புதமான ஒரு பெற்றோர்கள் எனக்கு கிடைத்ததற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். who bring up the child in the fear of the Lord. கர்த்தருடைய பயத்திலே கொண்டு வருகிறதான பெற்றோர்கள். And there's no greater joy than to see that our children are walking in faith. நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகிற சந்தோஷத்தை காட்டிலும் பெரிய சந்தோஷம் எதுவும் There இல்லை. is no other bigger joy in our personal நம்முடைய lives. தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்க முடியாது. They know my papa, my mother is authentic. என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா சொல்லிக் கொடுத்த காரியங்கள் எவ்வளவு உண்மையானவை என்று அவர்கள் சொல்ல வேண்டும். And they readily accept everything into their personal lives. அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சொல்லுகிற காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். And this man is slowly writing about the gospel. இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் மெதுவாக சுவிசேஷத்தை பற்றி சொல்கிறார். He is writing about the ministry. ஊழியத்தை பற்றி பேசுகிறார். He thinks about the burdens Timothy is going to face in his life. எதிர்காலத்தில் தீமோத்தேயு அனுபவிக்க போகிறதான அந்த பாடுகளை பற்றி பேசுகிறார். He warns him, says, do not attach yourself to any of these people. இப்படிப்பட்ட நபர்களோடு கூட நீ எந்த உறவும் வைத்துக் கொள்ளாதே என்று சொல்லுகிறார். But at the same time, every godly person will suffer. அதே நேரத்தில் தேவ பக்தி உள்ள ஒவ்வொருவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். Every person will suffer. தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் He துன்பப்படுவார்கள். doesn't say, oh, ministry is so easy, Timothy.
தீமோத்தேயுவே, ஊழியம் என்பது மிக எளிதானது என்று சொல்லவில்லை. I'm sure Timothy knew all the sufferings of Apostle Paul. தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பட்ட எல்லா பாடுகளும் நிச்சயமாக தெரிந்திருக்க The வேண்டும். very first day he converted to Christianity. என்றைக்கு இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே அவர் மாறி வந்தாரோ, The very first day he came to the Lord Jesus Christ. என்றைக்கு கர்த்தராக இயேசுவினிடத்தில் இந்த தீமோத்தேயு ரட்சிக்கப்பட்டு வந்தாரோ, Everything was set against him. அந்த நாளிலிருந்து எல்லாம் அவருக்கு எதிராகத்தான் இருந்தது. Every suffering this man had to go through. இந்த மனுஷன் பட வேண்டிய எல்லா பாடுகளும், You know, the entire list of his suffering sometimes. அவருடைய பாடுகளுடைய பட்டியலை நம்ம வாசித்து பார்க்கும்போது, When you see all what we go through in our lives, இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் கடந்து செல்கிறதை பார்க்கும்போது, it is nothing, I tell you. நம்ம பாடுகிற பாடுகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. When he speaks about hunger and nakedness, பசியை பற்றியும் நிர்வாணத்தை பற்றியும் அவர் பேசும்போது, being bitten by snakes or serpents, அல்லது பாம்புகளால கடிக்கப்படுகிற அனுபவம், going through shipwrecks in his life, அல்லது கப்பற்சேதத்தில் இருந்தது, being flogged and beaten up in jail, கசையடி அடிக்கப்பட்டது, சிறைச்சாலையில வைக்கப்பட்ட காரியங்கள், threatened openly, வெளிப்படையாக அவர் பயமுறுத்தப்பட்ட காரியங்கள், all the list of pain this man went through. இந்த மனுஷன் கடந்து சென்ற அந்த பாடுகள் வலிகளினுடைய பட்டியல்களை And then he says, nothing can be compared to the glory that is yet to appear. அதுக்கப்புறம் அவர் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றை காட்டிலும் இனிமேல் வெளிப்பட போகிற மகிமைக்கு இந்த பாடுகள் எல்லாம் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. It is almost like a scale before him. இது அவருக்கு முன்பாக இருக்கிறதான ஒரு எடைக்கல்லை போல. You know, every suffering he puts on one side. ஒரு தராசு போல, ஒரு தராசுல ஒரு பக்கத்துல எல்லா பாடுகளையும் வைக்கிறார். I have gone through a lot of pain in my life. என்னுடைய வாழ்க்கையில் அநேக வலிகளின் பாதைகளை நான் கடந்து சென்றேன். Many people whom I really supported just left me. என்னுடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே நான் யாருக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்தேனோ அவர்களெல்லாம் என்னை விட்டு போய்விட்டார்கள். Demas, because of the love of the world, he deserted me. இந்த மனுஷன் உலகத்தினுடைய அன்பினாலே என்னை விட்டு போய்விட்டான். You know, everything he puts on one side. அவ எல்லாவற்றையும் தராசனுடைய ஒரு தட்டிலே வைக்கிறார். And then he says, nothing can be compared to the glory that is yet to appear. ஆனா எதிர்காலத்துல வரப்போகிற மகிமைக்கு இவைகள் எல்லாம் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லும் பொழுது அந்த தராசனுடைய தட்டு முற்றிலுமாக கீழே போகிறது. All the pain that I had to go through. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் அடைந்த துன்பங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. Unthankful people. என்னுடைய வாழ்க்கையில நன்றி அறிவில்லாத ஆட்கள். If you are going to work for Jesus, நீங்க இயேசுவுக்காக ஊழியம் செய்யும்போது, one of the stories that really changed my mindset completely. ஒரு கதை என்னுடைய மனதை முற்றிலுமாக மாற்றின ஒரு கதை. The story of the 10 lepers. அந்த 10 குஷ்டரோகிகளுடைய கதை தான். All of them got healed. அவர்கள் எல்லாருமே சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். But only one person came back. ஆனா ஒரு மனுஷன் தான் திரும்பி வந்தான். 10%. 10%. And sometimes I think like this. சில நேரத்துல நான் இப்படி நினைப்பேன். For Jesus it was 10%. இயேசுவுக்கே 10% தான் நன்றி. So for you it can be 0%. அப்படின்னா உங்களுக்குன்னா எவ்வளவுன்னு பார்த்துக்கங்க. ஒருவேளை ஒண்ணுமே இருக்காது. Don't worry about this. அதை பத்தி கவலைப்படாதீங்க. Just keep pushing on. நீங்க தொடர்ந்து முன்னேறி போய்க்கிட்டே இருங்க. Never stop to weep against lost milk, I tell you. சிந்தப்பட்ட பாலை பற்றி அழுவதை நிறுத்துங்கள். Stop weeping about spilt milk in your life. உங்களுடைய வாழ்க்கையில சிந்தி போன பாலை பற்றி நினைத்து நீங்க அழ வேண்டாம். Just keep on pressing on. நீங்க தொடர்ந்து முன்னேறி போய் கொண்டே இருங்கள். And God will do everything according to his will at the right time. தேவன் எல்லாவற்றையும் தமது சித்தத்தின்படி ஏற்ற காலத்திலே அவர் நிறைவேற்றுவார். I can tell you stories after stories. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ கதைகளை நான் சொல்ல முடியும். Totally unthankful people. முற்றிலும் நன்றி அறியாத ஜனங்கள். Sometimes you think, how can this person ever behave like this? சில நேரத்துல நம்ம நினைப்போம், இவங்கெல்லாம் எப்படிதான் இப்படி நடந்து கொள்ளுகிறார்கள்? Is this really normal human beings? Is it normal that you do such things? இவங்கெல்லாம் மனிதர்கள் தானா? இவங்களால எப்படி இப்படி நடந்து கொள்ள முடிகிறது என்று நாம் நினைக்க தோன்றும். But you know, we have to just keep on pressing on. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து போய் தானே ஆக வேண்டும். But I also know some people, for example, ஆனா ஒரு சிலரை என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். who profited totally through this ministry. இந்த ஊழியத்து நிமித்தம் அநேக நன்மைகளை பெற்றவர்கள். Oh, come back and say thank you very much. திரும்பி வந்து ரொம்ப நன்றி என்று சொன்னவர்களும் உண்டு. I came to this position only because of you. உங்களால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. Because of this ministry I could come to this position. இந்த ஊழியத்தினால தான் நான் இந்த ஒரு நிலைமைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்தேன். I've told the story even before. முன்பு கூட இந்த கதையை நான் சொல்லி இருக்கிறேன். You know, I went to Bihar and saw one man, his left eye was hanging outside.
ஒரு முறை நான் பீகார் ஊழியத்துக்கு சென்ற பொழுது ஒரு மனுஷனோட இடது கண் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே தொங்கிட்டு இருந்தது. It was terrible to look at. பார்க்கறதுக்கே ரொம்ப அருவருப்பாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. It will hanging like this and full of flies, for example. அப்படியே கண்ணு வந்து வெளியில தொங்கிட்டு இருக்கு, அதை சுற்றிலும் நிறைய ஈக்கள். And it was like raw meat, yeah, hanging out of his face. ஒரு பச்சை கறி அப்படியே பச்சையான மாமிசம் தொங்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. I went to his family. I felt very bad for him. அந்த அவரை பற்றி ரொம்ப நான் வருத்தப்பட்டேன். அவருடைய குடும்பத்துக்கு போய் And I said, you come to Trichy, we will try to solve this situation. நான் அவரை பார்த்து சொன்னேன், நீங்க திருச்சிக்கு வாங்க, இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ண முயற்சிப்போம். And he said, how can I come? I don't have the money for train. அவர் சொன்னாரு, நான் எப்படி வர முடியும், எனக்கு ட்ரெயினுக்கு பணம் கிடையாதுன்னு I சொன்னார். said, don't worry, I will send you the money for the train. நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்டுக்கு பணத்தை அனுப்புறேன்னு சொன்னேன். But please come to Trichy. நான் தயவு செய்து நீங்க திருச்சிக்கு வாங்க. And then in Dr. Joseph's hospital, he was operated upon. அதுக்கப்புறம் இங்கே ஜோசப் ஹாஸ்பிட்டல் அவருக்கு கண் ஆப்ரேஷன் நடந்தது. He had a glass of eyes, eye of glass. அவருக்கு வந்து கண்ணாடி கண் வைக்கப்பட்டது. And then everything was okay suddenly. எல்லாம் அவருக்கு பார்த்தீங்கன்னா சரியா போனது. And then when he left back, he was very thankful. அதுக்கப்புறம் இங்கிருந்து போறப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு நன்றியோட போனார். He said, now I can go to my family. இப்போ நான் என் குடும்பத்துக்கிட்ட போகலாம். You know, I felt so bad inside the family. குடும்பத்துக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. Everything was raw here. அப்படியே பார்த்தா அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த மாம்சமே அப்படி வெளியில தொங்கிட்டு இருந்தது. And after some time, I went to Bihar. கொஞ்ச நாட்கள் கழித்து மறுபடியும் நான் பீகாருக்கு போனேன். And I was walking along with the pastor of this church. அந்த சபையினுடைய போதகரோடு கூட நான் நடந்து போய் கொண்டிருந்தேன். This man is coming against me, yeah, in front of me. அந்த மனுஷன் எனக்கு எதிர்க்க நடந்து வந்துட்டு இருந்தார். And I asked the pastor, he's the person, yeah, where we did this operation. அப்போ அந்த பக்கத்துல இருந்த பாஸ்டர் பார்த்து கேட்டேன், இவருக்கு தானே நம்ம திருச்சியில் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு. Yeah. Wait. He அவர் will come சொன்னார், near. ஆமா இவருக்கு தான். சரி, இவர் காத்துருங்க, வருவார். He came very close. அவர் அங்கிருந்து வந்தாரு, எங்க பக்கத்துல வந்தாரு. I don't know what happened to him. அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. He just walked away. அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டார். Just looked into my face. என் முகத்தை பார்த்துட்டு And he just walked away. அவர் அப்படியே போயிட்டார். And I asked the pastor, is anything wrong? அந்த பாஸ்டர் பார்த்து கேட்டேன், பாஸ்டர் நம்ம என்ன தப்பு பண்ணோம்? இவனுங்க இப்படி தான் வாங்க. That's what he was telling. அந்த பாஸ்டர் சொன்னாரு, இவனுக்கு இப்படி தான் நம்ம போலாம் அப்படின்னு. You just keep on pushing, he said. நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னார். You know, I did not fall to the ground because of that. அவர் அப்படி செஞ்சிட்டதுனால நான் ஒன்றும் அப்படியே கீழே விழுந்துடல. But just like Apostle Paul is writing here. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறது போல, Some of the people who had the greatest of profits through your personal ministry. உங்களுடைய தனிப்பட்ட ஊழியத்து நிமித்தம் தங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை பெற்ற ஒரு சிலர் Sometimes they can really behave in such a negative manner. சில நேரங்களில் மிக மோசமாக உங்களிடத்தில் நடந்து கொண்டு அவர்கள் போக முடியும். Thankfulness is never on the agenda. அவருடைய வாழ்க்கையில நன்றி அப்படின்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். You know, Apostle Paul was sure that the crown of righteousness is waiting for him. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீதியின் கிரீடம் இது முதல் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. And you know, when you're running this race for Jesus, இந்த ஓட்டத்தை இயேசுவுக்காக நீங்கள் ஓடும்போது the time is coming where there'll be no sound teaching. ஒரு நாள் கள்ள உபதேசங்கள் இந்த உலகத்தில் வருகிறதான காலங்கள் வரும். You know, people want to just listen to things what they really like. ஜனங்கள் செவித்தினம் உள்ளவர்களாக தாங்கள் விரும்புகிற காரியங்களை கேட்கும்படியாக ஓடுவார்கள். They are looking after some things that will confirm their behavior. அவர்களுடைய பழக்க வழக்கங்களை எண்ணங்களை உறுதிப்படுத்துகிற பிரசங்கங்களை தேடி ஓடுவார்கள். Do you know, even today people come to counseling because of this? இன்றைக்கும் கூட ஆலோசனைக்கு வருகிற அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள். They don't want correction. அவர்களுக்கு திருத்துதல் பிடிக்காது. They want confirmation. அவர்களுக்கு நீங்க செய்யறது சரி என்று உறுதி தான் வேணும். If you correct a person, நீங்க அப்படி ஒரு நபரை திருத்த நினைத்தா they will change the counselor. அவர்கள் உடனடியாக ஆலோசனை பெறுகிற ஜனத்தை மாற்றி விடுவார்கள். This man doesn't have the proper knowledge. இவருக்கு சரியான வேத அறிவு கிடையாது. He is not being led properly by the Holy Spirit. இவருக்கு பரிசுத்த ஆவியினால நடத்தப்பட்ட ஆலோசகர் கிடையாது. That man is better. அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்போம். He is always speaking about anbu.
அவர் எப்பவுமே இப்படி அன்பு அன்புன்னு தான் சொல்லுவார். So let us go to the other person. அதனால அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்போம். Today, many people just want confirmation. இன்றைக்கு அநேகர் தாங்கள் செய்கிறது சரி என்று சொல்லத்தக்கதான ஆலோசகர்களை தேடுகிறார்கள். Once you say you are on the wrong path, எப்பொழுது நீங்க அவர்களை பார்த்து நீங்க தவறான பாதையில் செல்லுகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்களோ, you have to return or turn back to the way of God. எப்பொழுது நீங்க அவர்களை பார்த்து நீங்க கர்த்தருடைய வழிகளுக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறீர்களோ, People are not prepared to listen. அந்த சூழ்நிலையிலே ஜனங்கள் உங்களை கேட்க ஆயத்தமாக இல்லை. He said, you may be a timid person, ஒருவேளை நீ பயந்த சுபாவம் உள்ளவனாக இருக்கலாம். but remember the power that came to you when I laid my hands upon you. ஆனா உன் மீது என்னுடைய கரத்தை வைக்கும் பொழுது உனக்குள்ளே வந்ததான அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீ அனல் மூட்டி எழுப்பு. Normally, when you read the New Testament, சாதாரணமாக புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, laying of hands speaks when you pray for the sick, for example. கரங்களை வைத்து செபிப்பது என்பது வியாதியஸ்தர்களுக்காக செபிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது. Being separated to ministry, ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்படுகும் போது எழுதப்பட்டிருக்கிறது. or when they were being filled with the power of the Holy Spirit, அல்லது like in the case of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி எழுதும்போது அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலைமையிலே One சொல்லப்பட்டிருக்கிறது. of the greatest tragedies today in the Christian church. இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளில் இருக்கிறதான மிக வேதனையான ஒரு காரியம். Very sorry to tell you this. இதை சொல்லுவதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். Some people think when they have diplomas and degrees, power is going to come. ஒரு சிலர் நினைக்கிறார்கள், ஏதோ இறையில நான் படித்து விட்டா, ஏதோ சில பட்டங்களை நான் பெற்றுவிட்டால் எனக்கு அபிஷேகம் வந்து விட்டது என்று. Today, diplomas and degrees, you get all across the corners. இன்னைக்கு இறையியல்ல இளநிலை பட்டம் என்பது எல்லா இடங்களிலும் சாதாரணமாக கிடைக்கிறது. One fellow who studied here called me one day. இங்க படிச்ச ஒரு பையன் ஒரு நாள் என்னை அழைத்தார். Anna, I am in Trichy now. அவர் சொன்னார், அண்ணா இப்போ நான் திருச்சியில் இருக்கிறேன். So I said, so what are you doing here? நான் கேட்டேன், அப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? I am come to get my MTH degree. நான் வந்து இப்பொழுது MTH டிகிரி வாங்க வந்திருக்கிறேன். உனக்கு யாரா கொடுத்ததுன்னு கேட்டேன். You know, that's what I asked. I know this fellow well. ஏன்னா அந்த பையன் எனக்கு நல்லா தெரியும், அதனால இப்படி கேட்டேன். Anna, 10,000 rupees, master in theology. 10,000 ரூபாய் கொடுத்தா போதும் உங்களுக்கு MTH பட்டம் கிடைக்கும். I said, to get this degree in Germany, I studied 7 years. இந்த MTH டிகிரியை வாங்குறதுக்கு 7 வருஷம் நான் ஜெர்மனியில படிச்சேன்னு சொன்னேன். And you get it by 10,000 rupees. நீ 10,000 ரூபாய் கட்டி இந்த பட்டத்தை வாங்குற. What is this power going to give you? இப்படி நீ வாங்கினா அதுல உனக்கு என்ன வல்லமை கிடைக்க போகிறது? You're going to have more power to these diplomas and degrees. நீ அப்படி ஒருவேளை இளநிலை பட்டம் உயர்நிலை பட்டம் எல்லாம் வாங்குறதுனால உனக்கு அபிஷேகம் வர போறதா? Recently someone told me there are at least 10 bishops in Trichy. சமீபத்தில் கேள்விப்பட்டேன், திருச்சியில 10 பிஷப்பாவது இருக்கிறார்கள் என்று. One brother asked me like this, ஒரு சகோதரன் என்னை பார்த்து கேட்டார், Pastor, you want to be a bishop? பாஸ்டர் நீங்க கூட பிஷப்பாக விரும்புறீங்களா? I said, no. நான் சொன்னேன், வேண்டாம். I am just Pastor Gideon Jacob. நான் வந்து எப்பொழுதுமே போதகர் கிதியோன் ஜேக்கப் என்கிறதான இந்த தலைப்பில் இருந்தாலே போதும். Even if I'm going to go one day to the Lord, ஒரு நாள் ஆண்டவராக இயேசுவிடத்தில் நான் போய் சேர்ற வரைக்கும் nothing more will be on my tomb. இதுக்கு மேலே என்னுடைய கல்லறையில் வேறு எதுவுமே எழுதப்பட வேண்டாம். Why am I going to get more power through diplomas and degrees? நான் ஏதாவது பட்டங்களை வாங்குறதுனால என்னுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் அதிகமாக போகிறதா? You know, Apostle Paul was a highly educated person. அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக கல்வி கற்றவர். But when he came to the Lord Jesus ஆனா Christ, கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் அவர் வந்தபோது this man had to be separated from the Sanhedrin. இந்த மனுஷன் சனகரிப்பு சங்கத்திலிருந்து வந்தவர். He had to be separated from Gamaliel. அவர் கமலியனுடைய பாதத்தில் கற்றுக்கொண்ட அந்த நிலைமையிலிருந்து வந்தாலும் He was a private teacher. Gamaliel was his private teacher. கமாலியல் என்கிறதான் இந்த ஆசிரியர் பவுலுக்காக மட்டும் தனியாக நியமிக்கப்பட்ட ஒரு ஆசிரியர். Paul never tried to keep this man by himself. பவுல் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தன்னோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாய் விரும்பவே இல்லை. I tell you, if you come to the Lord's ministry, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திற்கு வந்தால் wait upon the Lord, the power of God will lead you. கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் காத்திருங்கள், அவருடைய வல்லமை உங்களை நடத்தும். It will lead you and take you to nations and places which you never dreamt about. அவருடைய வல்லமை உங்களை நிச்சயமாக தேசங்களுக்குள்ளாக அநேக புதிய சூழ்நிலைகளுக்குள்ளாக நடத்தும். But இதுவரைக்கும் these fake degrees will never help you. ஆனா இந்த உலகத்தில் இந்த மாயமான பட்டங்களும் படிப்புகளும் உங்களுக்கு எந்த விதத்திலையும் உதவாது. You know, when you give your life into the hands of God, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசுனுடைய கரங்களில் கொடுக்கும்போது, when God begins to use you, தேவன் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது it's going to be a totally different dimension. நிச்சயமாக அது வேறொரு பரிணாமத்தில் இருக்கும். Dimensions that you never dreamt about. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எண்ணி பார்த்திராத கனவு கண்டிராத சூழ்நிலைகளுக்குள்ளாக தேவன் உங்களை எடுத்துச் He செல்வார். says, be faithful in your running for Jesus now. இயேசுவுக்காக ஓடுகிறதான உன்னுடைய ஓட்டத்திலே நீ உண்மையாயிரு. Run for Jesus and
He will lead you. இயேசுவுக்காக நீ ஓடு, அவர் உன்னை நடத்துவார். I laid my hands upon you. நான் உன் மீது என்னுடைய கரங்களை வைத்து செபித்திருக்கிறேன். Think about the power of God that came into you. உன்னுடைய வாழ்க்கையின் மீது கொடுக்கப்பட்டதான அந்த ஆவிக்குரிய வரங்களை அனல் மூட்டி எழுப்பிவிடு. Never think you are a young person. நீ வாலிபன் என்று உன்னுடைய இள வயதை பற்றி நீ சிந்திக்காதே. Through the laying of hands, God separated you. உன் மீது கரங்களை வைத்து செபித்ததனால தேவன் உன்னை பிரித்து எடுத்திருக்கிறார். I have no time. I will come to a close now. நேரம் இல்லாதபடியினால முடிக்க விரும்புகிறேன். You know, I have seen this with my personal eyes when I was a small child. நான் சிறுவனாய் இருந்த பொழுதிலிருந்து இந்த காரியங்களை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். But I firmly believe this is also biblical. இது வேதாகமத்தினுடைய அடிப்படையிலானது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். People were watching the lives of many people in the congregation. அன்றைக்கு அநேக போதகர்கள் சபையில் இருந்ததான நபர்களுடைய வாழ்க்கைகளை பார்த்தார்கள். And when they saw the maturity and the background and the spirituality of this person, அந்த சபையில் இருந்ததான நபர்களுடைய முதிர்ச்சி, அவர்களுடைய பின்னணியும், அவர்களுடைய தேவ பக்தியை அவர்கள் கண்டபோது the Holy Spirit separated them to full-time ministry. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை முழு நேர ஊழியத்திற்காக பிரித்தெடுத்தார். And this was endorsed by the laying of hands. அப்படியாக பிரித்தெடுக்கப்பட்ட நபர்கள் மீது ஊழியக்காரர்கள் தலை மீது கரங்களை விரித்து செபித்து அதை உறுதிப்படுத்தினார்கள். You know, I've seen this in the church of my grandmother when I was a child. நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னுடைய பாட்டி இருந்த சபையில You know, when DJs Dinagaran and all these people, Sundaramaya used to come there. அந்த சபைக்கு டிஜிஎஸ் தினகரன் ஐயா, பாஸ்டர் சுந்தரம் போன்றவர்கள் வருவார்கள். You know, I remember one day this was happening like this. ஒரு நாள் இப்படி நடந்தது, அதை நான் பார்த்தேன். The power of God was working in a fabulous manner in the church. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அங்கே அவ்வளவு வல்லமையாக அங்கே செயல்பட்டு கொண்டிருந்தது. Everyone is kneeling and is crying out to God. எல்லாரும் முழங்கால் படியிட்டு சத்தமிட்டு அவர்கள் தேவனை நோக்கி கதறிக் கொண்டிருந்தார்கள். And suddenly one of the leaders of the church goes to one person, திடீரென்று சபையினுடைய தலைவர்கள் ஒருவர் எழும்பி போய் lays his hands upon the head of this person. அந்த நபருடைய தலையின் மீது கரத்தை வைத்து, And God is calling you to full-time ministry. தேவன் உன்னை முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்று The சொன்னார். Holy Spirit is separating you to full-time ministry. பரிசுத்த ஆவியானவர் உன்னை முழு நேர ஊழியத்திற்காக பிரித்து எடுக்கிறார் என்று I have சொன்னார். seen this again and again a few times in this church. இந்த சபையிலே அநேக முறையாக இதை நான் பார்த்திருக்கிறேன். Not because of degrees, not because of அது diplomas, படிப்பினால் அல்ல, பட்டத்தினால் அல்ல, because of the character. அவருடைய குணாதிசயத்தினால். Character is so important in ministry. ஊழியத்தில் குணாதிசயம் என்பது மிக மிக முக்கியமானது. You can have charisma, I tell you, but character is very important. உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அநேக திறமைகள், வரங்கள் இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற குணாதிசயம் மிக மிக The முக்கியமானது. church is full of people with charisma, இன்றைக்கு சபைகளில் அநேகர் வரங்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள். but a ministry that is not built on character. ஆனால் குணாதிசயத்தின் மீது கட்டப்படாத ஒரு ஊழியம், One day this ministry will come down, crashing down. ஒரு நாள் இந்த ஊழியம் நிச்சயமாக மிக மோசமாக உடைந்து விடும். And you see this today in many, many countries. இந்த காரியத்தை இன்றைக்கு அநேக தேசங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. My dear sisters, before we come to a close, என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் முடிப்பதற்கு முன்பாக I want every eyes to be closed. எல்லாருடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். And this verse is one of my best verses in 2 Timothy. இந்த வசனம் 2 தீமோத்தேயுவின் புத்தகத்தில் என்னுடைய மிகவும் விருப்பமான ஒரு வசனம். What you have heard from me before many witnesses, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை entrust to faithful men who will be able to teach others also. மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. Finding faithful men and women is the key to a great ministry. பெரிய ஊழியத்தினுடைய சாவியே உண்மையுள்ள மனுஷர்களை ஊழியங்களிலே கண்டுபிடிப்பது தான். Yes, many may be with you, ஒருவேளை அநேகர் உங்களோடு கூட இருப்பார்கள். but the question is whether they are faithful. ஆனால் கேள்வி என்னவென்றால், அவர்கள் எல்லாம் உண்மை உள்ளவர்கள் தானா? Faithful to God, அவர்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களா? faithful to leadership, அவர்கள் தங்களுடைய தலைமைத்துவத்துக்கு உண்மை உள்ளவர்களா? faithful to the calling, தங்களுடைய அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களா? faithful to the kingdom of Jesus. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் உண்மை உள்ளவர்களா? That we raise our hands in the presence of God this evening. நம்முடைய கரங்களை ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக உயர்த்தினவர்களாக, That's the Lord, I want to be a faithful person to you. ஆண்டவரே, உமக்கு நான் உண்மையுள்ள ஒரு நபராக, மனுஷனாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவோமா? This is my desire. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய விருப்பமாய் இருக்கிறது. I want to be a faithful person. ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருக்க விரும்புகிறேன். I just want to run the race just like Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலை போல என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க விரும்புகிறேன். What ஆண்டவரே, you have heard from me before many witnesses, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை entrust to faithful men
who will be able to teach others also. மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி என்று சொல்லுகிறார். Timothy, you need faithfulness in your life. தீமோத்தேயுவே, உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு உண்மை அவசியம். Faithfulness to God, faithfulness to the gospel. சுவிசேஷத்திற்கு உண்மை, தேவனுக்கு உண்மை. Faithful to ministry, faithful to preaching. பிரசங்கத்துக்கு உண்மை, ஊழியத்திற்கு உண்மை. This is what I want from you. இதைத்தான் உன்னிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன். I will go away from you, ஒருவேளை நான் உன்னை விட்டு சீக்கிரமாய் கடந்து போவேன். but God is going to be with you. ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பாராக. And He will lead you. அவர் உன்னை நடத்துவார். God is looking for faithful people. ஆண்டவர் உண்மையுள்ள மனுஷர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். You are Alpha and Omega. I think we know this song already. And then let us go to the Lord's table. யூ ஆர் அல்ஃபா அண்ட் ஒபேகா என்கிறதான பாடல் நம்மில் அநேகருக்கு தெரிந்திருக்கிறதான ஒரு பாடல். இந்த பாடலுக்கு பிற்பாடு நாம் திருவிருந்து எடுக்கும்படியாக நாம் கடந்து செல்வோம். As we come to be a part of the body of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் இணையும்படியாக இந்த இடத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். drink from the cup of the new covenant. அவருடைய புதிய உடன்படிக்கையினுடைய பாத்திரத்திலே பங்கு பெறும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். Let us know the enormous effect of the death, burial and resurrection of Jesus on our personal lives. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் என்கிறதான இந்த காரியங்களோடு கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளப் போகிறோம்.